ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு டே ரொட்டீன்னு சொல்கிறத விட நம்மளோட கிச்சன் ஆர்கனைசேஷனை போட்டதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. நான் லிவிங் ரூம் ஆர்கனைசேஷனில் அந்த லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தானே அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரிவ்யூ சொல்ல முடியும். நான் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வாங்கி எனக்கு யூஸ் ஆகாமல் உங்களுக்கு யூஸ் ஆகாமல் வேஸ்ட் ஆஃப் மணி ஆகக்கூடாது அப்படின்ட்டு இப்போ 1 மந்த் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே திருப்பூர் போனதும் ஒரு குட்டியாக சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வ்ளாகில் நான் நல்லா இருக்குன்னு சொன்ன ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இல்லை சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்னங்கிறதும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்துடலாம் இல்லையா. நல்லா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, இதுதான ப்ராப்ளம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. தனிப்பட்டு எந்த ஒரு பிராண்டையும் இந்த வ்ளாகில் நான் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. நல்ல ஹானஸ்டான ரிவ்யூ தான். நம்மளோட அந்த கார்பெட் அந்த பழைய வீட்டில் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் இல்லையா, அது காஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் ஸ்பாவில் கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்தார் ஹஸ்பண்ட். அது ஒரு 2 வீக்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. டெட்டி விளையாண்டுட்டே இருக்குதே அப்படின்ட்டு கொஞ்சம் அதை ரோல் பண்ணி வச்சேன் அந்த டிக்ஸ் ப்ராப்ளம்னால. சரி, இது இப்படியே வச்சுட்டு இருந்தா கார்பெட்டும் வீணாக போயிருமேன்ட்டு ஜஸ்ட் அந்த ஹாலில் விரிச்சு விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ரேக். நான் கிச்சன் ஆர்கனைசேஷனில் சொன்னேன் இந்த ரேக் நட்ஸ் பாட்டிலெல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கினேன் அப்படின்ட்டு. பட் நம்ம கிச்சனில் ஆயில் வைக்கிறதுக்குன்னு ஒரு ரேக் கொடுத்துருந்தாங்க. இந்த பாட்டில்ஸ் எல்லாம் அதில் பத்தவே இல்லை. சரின்ட்டு அந்த ரேக்கில் ஃபுல்லாக டம்ளார் அடுக்கி வச்சுட்டு இந்த ரேக்கை நம்ம ஆயிலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த நட்ஸ் பாட்டிலெல்லாம் வேறு பக்கம் வச்சுட்டு இதை நான் ஆயில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதில் 2 ரேக் இருக்குது. கீழே நான் இந்த பேஸ் கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதில் 2 கலர் இருந்தது. ஒன்று பிளாக், இன்னொன்று ஒயிட். எனக்கு ஒயிட் கலரில் இருந்தால் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறக்காக இதை சூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்காட்டி ரொம்ப ஹெவியான எந்த ஒரு திங்ஸும் நம்ம வைக்க முடியாது. பின்னாடி ஒரு சப்போர்ட் இருக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் வால் இருந்துச்சு அப்படின்னா அதில் வச்சு நம்ம எந்த ஐட்டம்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி இந்த மாதிரி தானே இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் வரும். அதுக்கு இந்த ரேக் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் பின்னாடி ஒரு சப்போர்ட் வேணும். இதுக்கு முன்னாடி நம்மளோட பழைய கிச்சனில் ஒரு ஸ்டீல் ரேக் ஆயிலுக்காக யூஸ் பண்ண இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது இப்போ இந்த வாஷிங் பவுடர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கிச்சனோட பேக் சைடில் வச்சுருக்கேன். அதுலேயே 2 கலர் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் கலர். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பிளாக் கலர். இப்போ வரைக்கும் அதில் துருப்பும் வரல, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க இதை வாங்குறத விட. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ கீழ் ரேக் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே அந்த கீழ் ரேக் வெயிட் தாங்காமல் அப்படியே சாஞ்சிருது. பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிறங்காட்டி நமக்கே பயம், ஏதாச்சும் அந்த பாட்டில் கீழே விழுந்துருமோ அப்படின்ட்டு. அதுக்காக ஒரு சப்போர்ட்டு தான் கீழே ஒரு பவுலை கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவா இல்லை அந்த ஆயில் ஸ்டாண்டா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா இது வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த டீ, காஃபி, சுகர் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த செட். இது ஒரு உட்டன் ஸ்டாண்டோட வருது. அதுக்கு மேலே 3 செராமிக் பாட். இதுக்குள்ளே ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிளாஸியான ப்ராடக்ட். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். பட் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். இந்த ஸ்டாண்டில் நம்ம மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற ஜார்ஸ் எல்லாமே ஜெய்நகரில் வாங்கினது. ப்ராடக்ட் நல்லா தான் இருந்தது, காஸ்ட்டும் கம்மி தான். பட் ஏர் டைட்டாக இருந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஆப்பில் அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா அந்த ஏர்டைட் இல்லை, அவ்வளோதான். ஸோ சுகர், பூஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணாமல் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ரெக்வஸ்டட் நம்மளோட கிச்சனோட வால்பேப்பர். இது அமேசானில் தான் வாங்கினேன். பட் நான் ஸ்டிக் பண்ணல.
அந்த பழைய வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஸ்டிக் பண்ணி கொடுத்தாரு. பட் இங்கே வந்து என்னென்னா நம்மளோட லிவிங் அண்ட் டைனிங் ஏரியாவில் ஸ்டிக் பண்ணாங்க இல்லையா, அவங்களே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்தங்காட்டி இதை பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. நாம் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ வெளியாளுங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும். இந்த வால்பேப்பர் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். ஸோ தாராளமாக நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நியூட்ரி புல்லட். இதை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட நானும் ஒரு 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிச்சனில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் ஷேர் பண்ணேன், பட் யாருமே டிஸ்கிரிப்ஷனையும் பார்க்கல, கமெண்ட் செக்ஷனையும் பார்க்கல. இதுக்கு வந்து 3 ஜார் கொடுத்துருப்பாங்க. இதோட காஸ்ட் வந்து 5K நான் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் போது. பட் மாவு எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக அரைச்சிக்கலாம். 2 பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஜாரை நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற 2 ஜாரும் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவேன். அளவாக வந்து நம்ம இட்லி மாவு அரைக்கணும் அப்படின்னா கூட அரைச்சிக்கலாம். ஜூஸஸ், ஸ்மூத்தி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டைம் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் எடுத்துக்கும். டைம் சேவிங் கண்டிப்பாக இந்த நியூட்ரி புல்லட்டில் இருக்குது. பெரிய மிக்ஸி வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி அளவான சைஸில் ரொம்ப காம்பேக்டாக கிச்சனுக்குள்ளே வைக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது இல்லையா. இதை வந்து சும்மா மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்தா கூட அது ஓப்பன் ஆகி வெளியே வராது. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு பிளெண்டர். நெக்ஸ்ட்டு வந்து அகராவோட நைஃப் செட். இதை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இருந்துமே நிறைய பேர் இன்னும் கேட்டுட்ருக்கீங்க அந்த நைஃப் செட் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. அகராவோட ப்ராடக்ட் தான். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் நைஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. பீட்சா கட் பண்ணுறதுக்கு, ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு நைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. சிசர் வந்து என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம். ஏன்னா இது காணோம் அப்படின்னா எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அப்புறம் பீலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஸ்டாண்டில் வந்து எல்லாமே இருக்கும். மல்டிபர்பஸாக நீங்கள் வந்து இந்த நைஃப் செட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸில் வந்து அந்த கிரிப் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் நகருக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் பக்கம் இது யூஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நான் வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்போ வந்து 2.5K இருந்தது. பட் ஒர்த்து பையிங்ன்னு தான் சொல்லலாம். கிச்சனில் ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அதே மாதிரி மல்டிபர்பஸ் யூசேஜும் கூட. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க அகரோவில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்ட்டு. பட் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரமோஷன் பண்ணுவேன். ஸோ அகரோவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஸ்பைஸ் ரேக். ஆல்ரெடி ஒமேகாவில் வாங்கின ஒரு ஸ்பைஸ் ரேக்கில் தான் இந்த கடுகு, கடலப்பருப்பு இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு சில்வர் பாக்ஸ் இருந்தது. அதுக்கு பதிலாக உடனே வாங்கிக்கலாம், 2 ஸ்பைஸ் ரேக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேங்கோ ஷேப்பில் இருக்கிற ஸ்பைஸ் ரேக் வந்து வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குப்பா. நல்லா கிளாஸியான ப்ராடக்ட். எனக்கு வந்து அது கொஞ்சம் யூனிக்காக இருக்குதே அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற பவுல்ஸ் எல்லாமே ஒரு 100 கிராம்ஸ் பிடிக்கும், அவ்வளோதான். 75 to 100 கிராம்ஸ் அவ்வளோதான் பிடிக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம உள்ளே வந்து அந்த மசாலா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். மற்றபடி இதில் எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லை. இந்த மேலே கொடுத்துருக்குற அந்த ஓப்பனர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஹாஃபாக ஓப்பன் பண்ணி தான் அந்த மசாலாவை எடுத்துக்க முடியும். இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ரோக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி இதில் நாம் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மசாலாவோட வாசமெல்லாம் எதுவுமே மாறல. முக்கியமாக அந்த மரத்தோட ஸ்மெல் சுத்தமாக வர்றதில்லை.
நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஐக்கியாவில் வாங்கின இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். ஒரு 16 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது 3 பாக்ஸ் வந்து இந்த ரேக்கில் வச்சுருந்தேன். சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த ரேக்கில் வைக்காதீங்க, அது வந்து பெண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு தடவை வந்திருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னார், இது வந்து நல்லா தாங்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அது இல்லாமல் நீங்கள் ரேராக தானே இது எடுக்க போகிறீங்க, ஸோ நோ ப்ராப்ளம், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ ஒன்றில் வந்து சாப்பாட்டு அரிசி, இன்னொன்று இட்லி அரிசி, அப்புறம் கோதுமை மாவு, இதான் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். 16 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு. இதுக்கு கீழே வீல் இருக்கு. நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி ரேக் இல்லை அப்படின்னா வேற ஏதாச்சும் ரேக்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நாம ஏதாச்சும் ஹெவியான திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீல்ஸ் வச்சு இந்த கண்டெய்னரை நாம் மூவ் பண்ணிக்கலாம். ஐக்கியாவில் தான் ஷாப்பிங் பண்ணேன். ஸோ அந்த லிங்க்கும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பிபி டேஸில் வாங்கின ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு மினி விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது சாப்பாடு வடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட் தான். பிபி டேஸ் வந்து செஃப் வெங்கடேஷ் பட் சாரோட ப்ராடக்ட். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி. ஸோ அவரோட ப்ராடக்ட் ஒன்றுமே வந்து ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட், நல்ல ஹெவியான ப்ராடக்ட். ஸோ இந்த சாப்பாடு வடிக்கிற செட்டில் கீழே வந்து ஒரு தவா மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயினர், அதுக்கு மேலே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாதம் வடிக்கும் போதே அதுக்கு மேலே ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணால் அதையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த பேஸில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து ஊற்றிக்கணும். பட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தண்ணி வந்து பிடிக்குது. நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஃபில் பண்ண உடனே அந்த ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே வச்சு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து இப்போ இன்டோரில் நிறையா பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அரிசி கழிஞ்ச உடனே அந்த தண்ணியை அப்படியே ஏதாச்சும் இன்டோர் பிளான்ட்ஸுக்கு வந்து ஊற்றிடுவேன். நீங்களும் வந்து அப்படி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள், செடியும் நல்லாயிருக்கும். இப்போ ஊற்றிருந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த அரிசியை அதில் சேர்த்துட்டு மறுபடியும் அந்த லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா அந்த சாதம் வந்து வெந்துடும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். கஞ்சி வந்து மோஸ்ட்லி வெளியே வராது. சப்போஸ் தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் ரைஸ் வந்து வேக வச்சுக்கலாம். இந்த இட்லி பாத்திரம் அப்புறம் ஒரு தவா செட் ரெண்டுமே வந்து விபி டேஸில் இருந்தால் வாங்கினேன். இந்த பிராண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஹெவி ப்ராடக்ட்ஸ். சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. பட் நீங்கள் கையில் அந்த ப்ராடக்ட் எடுத்து ஃபீல் பண்ணும் போது இதுக்கு நம்ம கொடுக்குற காசு வந்து கரெக்டு தான் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். யாரையும் வந்து நான் கம்பல் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். நான் வந்து இது யூஸ் பண்ணங்காட்டி அதோட ஃபீல் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரிய வருது, அவ்வளோதான். இப்போ சாப்பாடு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லையா, அதை தூக்குனீங்க அப்படின்னா கஞ்சி எல்லாம் கீழே வந்துடும், சாதம் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும். சாப்பாடு 1-2 வெளியே வரும், அவ்வளோதான். நம்ம வடிக்கும் போது எப்படி வருமோ அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு வந்து கீழே நிற்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டிவைடர். இந்த டிவைடர் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஈஸியாக வந்து நாம் ஃபிட் பண்ணிடலாம். ஒரு 2 பேர் இருந்தோம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்க மேனுவல் வச்சு நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கை வச்சு ஆட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆடும். ஸோ இதில் ஹெவியான திங்ஸ் எதுவுமே வைக்க முடியாது. அதில் இருக்கிற பேக் சைடில் ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா இதை தாராளமாக வைக்கலாம். ஸோ நான் கிச்சன் பிளாட்ஃபார்மோட சேர்த்து வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் 2 செராமிக் பாட் வந்து சைடில் பேலன்ஸ்க்காக கொடுத்துட்டு சென்டரில் இருக்கிற இந்த குட்டி குட்டி ரேக்ஸில் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியான பொருள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி இது ரொம்ப ஸ்ட்ராங், வுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைட் பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து குட்டி குட்டி கேபினட்ஸில் வந்து போட்டிருந்தேன். நைட் நேரம் வந்து இதை ஆன் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக. இந்த லைட்டுக்கு பின்னாடியே நமக்கு டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 பேட்டரி போட வேண்டியது வரும்.
இது போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கேபினெட் மேலே ஒட்டினோம் அப்படின்னா அது கீழே இருக்கிற டெக்கர் பீஸ் இல்லை ஃபோட்டோ பிளான்ஸ் எதாக இருந்தாலும் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். அதுவும் நைட் நேரத்தில் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூவில் படித்தேன். அதே மாதிரி ஃபோட்டோஸுக்கு மேலே ஸ்டாச்சூஸ்க்கு மேலே இந்த மாதிரி எல்லா பக்கம் ஸ்டிக் பண்ணிட்டேன். 2 நாள் நல்லா இருந்துச்சு. 3ஆவது நாள் ஒன்றொன்னா அதிலிருந்து கழுண்டு கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. கீழே விழுந்து இப்படி ஒட்டிருச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஒரு வேளை மேலே இருந்தால் இது வெயிட் தாங்காமல் விழுந்துருது போல இருக்குது, நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ எல்லா பிளான்ஸு ஃபோட்டோஸு கீழே இந்த மாதிரி ஒட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிங்க் கிட்ட யூஸ் பண்ண இந்த டிஷ்வாஷிங் லிக்விட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்த ப்ராடக்ட். இது பார்க்குறக்கு நல்லா கிளாஸியாக இருக்குது. பட் ஒரு 1 மந்த் கூட யூஸ் பண்ணல, உள்ளே வந்து துருப்பேறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு தாங்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணேன்னா வெளியே வேற ஒன்று வச்சுட்டு உள்ளே இருக்கிற சிங்க்கு கிட்ட கொஞ்சம் டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு இங்கே வச்சுட்டேன். பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நாம் அளவாக தானே உள்ளே இருக்கிற சிங்க் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு இதை வந்து இங்கே செட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இதுக்கு வந்து பக்கத்துலேயே இந்த டிஷ்யூ ஹோல்டராட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் டிஷ்யூ இது வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு முடியாது. இதில் வந்து ஏதாச்சும் பிளான்ட்ஸ் வச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு ஒரு மணி பிளான்ட்டை மட்டும் அதில் வச்சு விட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் யோசிக்கிறேன், இது நம்மளோட தேவையை வந்து பூர்த்தி செய்யவே இல்லை. நெக்ஸ்ட் மோஸ்ட் ரெக்வஸ்டட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த டீ பாட். இது வந்து நெஸ்டேஷியா பிராண்டோடது. இந்த பாட்டு கூடயே இந்த கவரும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு அந்த டீ ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்கணும் அப்படின்னா இந்த கவர் போட்டு விட்டோம் அப்படின்னா, அதாவது ஹாட் பேக் மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு அந்த சூடு வந்து கம்மியாகாமல் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன்னா இதில் டீ தூள் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பால் ஊற்றி நாம் எப்போ போல் டீ எப்படி போடுவோம் அதே மாதிரி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அங்கேயே நிற்பேன், இந்த பால் வந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் ஒரு vlogல போட்டதுக்கப்புறம் சொன்னீங்க இது வந்து க்ரீன் டீ இல்லைன்னா பிளாக் டீக்கு தான் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. பால் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பொங்கி வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து பக்கத்துலேயே சிம்மில் வச்சுட்டு அதை காவல் காத்துட்டே இருக்கணும். பட் பிளாக் டீ ஆகட்டும் க்ரீன் டீ ஆகட்டும் இதில் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி பாட் வந்து பிளாக் டீ க்ரீன் டீ எடுத்துக்கிறவங்களுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பர் பற்றி கேட்டிருந்தீங்க. என்கிட்ட 2 இருக்குது, எலக்ட்ரிக், இன்னொன்று வந்து மேனுவல். இது வந்து எலக்ட்ரிக், பிரேடன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. இந்த சாப்பரை கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இப்போ வரைக்கும் இல்லை. ரொம்ப நல்லா எல்லா வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஈவன் ஃப்ரூட்ஸ் கூட சில நேரத்தில் கட் பண்ணுவேன். குட்டி குட்டியாக நமக்கு வந்து சாப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனியன் கட் பண்ணுறக்கு அப்புறம் டொமேட்டோ இதெல்லாம் வந்து ரெகுலராக நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு சாப்பர்னு சொல்லலாம். எது வேணுமோ அதை வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு ஜஸ்ட்டு மேலே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு பேஸ்டாட்ட வேணும் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆனியன் பேஸ்ட் டொமேட்டோ பேஸ்ட் இது எல்லாமே குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். மேனுவல் சாப்பர் நான் யூஸ் பண்ணுறது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. இது நான் வாங்கி ஒரு 1 இயர் ஆச்சு. பட் இந்த பிராண்ட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனியன் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் வந்து பேஸ்ட்டாக கொண்டு வர முடியாது. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. இதுவா அதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸில் இது ஓகே. அது வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி, பட் யூசேஜ் வந்து அதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. எந்த பிராண்டுக்கும் நான் இதில் ப்ரமோஷன் பண்ணலை. பெடல் பண்ணு ராஜா, மித்ரன் பெடல் பண்ணுங்க. பண்ணு சாமி, அப்புறம் இப்படியே தள்ளிகிட்டே தான் ஓட்ட முடியுமா? அது மேலே விடக்கூடாது சாமி, விடக்கூடாது. செக்யூரிட்டி சத்தம் போடுவாங்க. இங்கே வா. அது கார்டன் ஏரியா, இந்த பக்கம் வா. ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு வலிக்குள்ள. இந்த பக்கம் வா. சரி வா சாமி, பெடல் பண்ணு.
சரி வா. பைக் மாதிரியே ஓட்டிதோ. சூப்பரா சூப்பரா ஓட்டுறீங்க. ஸோ காலையில் இந்த லாங் வீடியோ எடுத்துட்டு நான் வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே நானும் மித்துக்குட்டி ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும் திருப்பூருக்கு கிளம்பிட்டோம். அக்கா பசங்க இவங்க எல்லாம் மாற்றி மாற்றி இருந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. கோவா போயிட்டு வந்தோம். ஸோ ஒரு மாதிரி சிக்காகவே இருந்தது, ஹோம் சிக்காகவே இருந்தது. சரி 2 நாள் லீவ் இருக்குது, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து திடீர்னு பிளான் பண்ணி கிளம்புனது தான். பாப்பாவுக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அது இல்லாமல் அவளுக்கு ஒரு நாள் ஸ்கூலும் இருந்தது சாட்டர்டே. ஸோ பாப்பா டெடி 2 பேர்த்தையும் வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் கிளம்பியாச்சு. சீட் பெல்ட் போடுமா? போடி. வெளுத்துமா அப்பா கிளம்பி சொல்லு. திருப்பூருக்கு ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 12:30 ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டில் வந்து 5 o'clock கிளம்பினா அப்புறம் டிராஃபிக், மித்து சாப்பிட வைக்கிறது அப்படி இப்படின்ட்டு டைம் போயிடுச்சு. அன்னைக்கு வந்து ஃபுல் டே ரொட்டீன் நாங்கள் எடுக்கவே இல்லை. பாதி எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தங்காட்டி வீடியோ அதோட கட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பட் இதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிவ் அவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறதாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நான் எப்படி கொடுக்குறதுனா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 பேர்ட்ட செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பக் வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. நானும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பார்த்தேன். பட் அவங்களாலே முடியல. அது என்ன ப்ராப்ளம்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. யாருனாலையும் மெசேஜ் வந்து எனக்கு அனுப்ப முடியாது. அப்புறம் எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னே தெரியல. ஒரு 3 மாதம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போ ஒரு 2 மந்த்ஸாக மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ரேராக 1-2 மெசேஜ் ரெக்வஸ்ட் வருது, அவ்வளோதானே தவிர எல்லாருனாலையும் வந்து மெசேஜ் அனுப்ப முடியல. இதை வந்து நான் மெயிலிங் கூட படிச்சாக்கா, உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்புனேன் பட் அனுப்ப முடியலைங்க்கா அப்படின்னு சொன்னீங்க. ப்ராப்ளம் வந்து இந்த பக் தான். ஸோ நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. அனுப்பின மெசேஜ்லேருந்து ஒரு 10 பேர்த்த செலக்ட் பண்ணி நான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீக் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். பட் இதில் நான் வந்து பர்சனலாக எனக்கு யாரையுமே தெரியாது, அது மட்டும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு 10 பேர் நான் வந்து பார்த்து கொடுப்பேன். பட் 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் வந்து கொடுக்கறக்கு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு, அதாவது 99% வந்து 3 months ஒன்ஸ் வந்து நமக்கு ப்ரொமோஷன் வர ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிஃப்டாக நான் வந்து கொடுக்குறேன். இது கிவ் அவே எல்லாம் எதுவும் இல்லை. எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யாராச்சும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக தான் கொடுக்குறேன். அதே மாதிரி கிச்சன் ப்ராடக்ட்ஸ்ன்னு வந்து சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. கிச்சன் ப்ராடக்ட்ஸ் ஒரு சிலது வந்து இருக்கும். பட் எல்லாமே கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, உங்கள் பக்கத்தில் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சக்தி, அனுமணிகண்டன், சன்வி, காளீஸ்வரி, மாதவன், கோகிலா, பவ்யா, தர்ஷன், பரணி முரளிதரன், கிருத்திகா, சுபாஷினி தன்ராஜ், திருப்பதி, மோனிஷ், சானா ஃபாத்திமா, லில்லி, சன்வி, பொன்மாரி கவிசரன், டாக்டர் நம்பி, மாரி, தலீஃப் அன்சாரி, சுகந்தி, அவந்திகா, ரேவதி சந்திரசேகர், ஸ்வாதி அருண். இதில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்கும் இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும்.
ஸோ நம்ம ஃபேமிலி வந்து இப்போ 400K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பல கோடி நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட சப்போர்ட் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இது எல்லா யூடியூபர்ஸும் வந்து சொல்கிறது தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் எது உண்மை அப்படிங்கிறது. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து இந்த நிலைமையில யாருனாலையும் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ நல்லா ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து என்னைய நல்லா என்கரேஜ் பண்ணி எனக்கு வந்து எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் மோட்டிவேட் பண்ணி இந்த 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. இந்த ஜேர்னி இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்ட்டு மேபி நெக்ஸ்ட் வீக் விலாகில் வந்து ஷேர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, பட் கமெண்ட்ஸில் நிறைய பேர் லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் வந்து யோசித்து தான் நம்ம செலவு பண்ணுறோம். அதை வந்து ஆயிரக்கணக்கில் கொடுக்கும்போது வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யாருக்கும் எந்த ஒரு லாபமும் இல்லை. ஸோ 1 month வெயிட் பண்ணது அதுக்கு தான். ஒரு கமெண்ட்ஸ் வந்து படித்தேன். எனக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது, பட் இருந்தாலும் உங்கள் விலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் பார்ப்பேன். பட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பீங்கன்னு பார்த்தா ஒரு ப்ராடக்டோட லிங்க்கும் வந்து அதில் இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்துட்டு சிரிக்கவா இல்லை கஷ்டப்படுறதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் ரீசன் வந்து இதுதான், வேஸ்ட் ஆக வேண்டாம், நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து யோசித்தேன். ஈவன் ப்ரமோஷன் கூட எனக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ரிவ்யூ நல்லா இருக்குது அப்படின்னா தான் நான் வந்து அந்த ப்ரமோஷனே பண்ணுறது. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு லாங் வீடியோவில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.